இந்த வீடியோவில் 2024 MCQ 43 இந்த MCQ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். கிடையுடன் சாய்வு தீட்டாக உள்ள ஒரு சாய்தளத்தின் மேல் அரைவாசி ஒப்பமாக இருக்கும் அதே வேளை கீழ் அரைவாசி கரடானதாகும். தளத்தின் உச்சியில் ஓய்விலிருந்து இயங்க தொடங்கும் ஒரு குற்றி கீழ்நோக்கி வழுக்கி தளத்தின் அடியில் மீண்டும் ஓய்வுக்கு வருகிறது. குற்றிக்கும் தளத்தின் கீழ் அரைவாசிக்கும் இடையே உள்ள இயக்கப்பாட்டு உராய்வு குணகம் மீவை தருக. சரி, என்னண்டா இப்படி ஒரு சாய்தளமாம். அந்த சாய்தளம் தீட்டா பாகையில கிடையோட இருக்கு. எஸ், இது என்ன மொத்த நீளம் நான் L எடுக்கிறேன். என்னுடைய மொத்த நீளம் நான் L எடுக்கிறேன். சாய்தளத்தினுடைய மொத்த நீளம் ஆல்ரெடி அதை அப்படி போடாம இந்த பக்கத்தால் போடும். சாய்தளத்தினுடைய மொத்த நீளம் நான் L எடுக்கிறேன். சரி, ஆகவே இந்த அரைவாசியில தான் இருந்துதான் எங்களுக்கு என்ன செய்யுது, அந்த பொருளொன்று கரடான பகுதியாக பூச்சியமாக வெளிக்கிறது. சரி, இந்த திசையில எங்களுக்கு mg தொழிற்படும். இதில் ஒரு R ஒன்று மறுதாக்கம் இருக்கும். இதில் ஒரு F ஒன்று உராய்வு விசை இருக்கும். இப்போ கேட்குற கேள்வி இந்த இதில் இருக்கிற மியூ தான் என்னட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லிச்சோன்னா, இதுலேருந்து சரிக்கு வரும்போது இதில் உள்ள வேகத்தை கணிப்போம். அப்போ அமர்முடுகளை விளையாடும் கணிச்சிடலாம் ரெண்டையும். இப்போ ஒரு புள்ளிகளை போடுவோம். இது A என்று போடுவோம், இது B என்று போடுவோம், இது C என்று போடுவோம். சரிதானே? ரைட். இப்போ இந்த இடத்துல இது 90 மைனஸ் தீட்டா, அப்போ சைன் தீட்டாக்குள்ள வருது. சரி, ரைட், ஓகே. இப்போ இரண்டுக்கும் இடையில் உள்ள தூரத்தின் அடிப்படையில் இதுக்குரிய வேகத்தை எடுப்போம். இதில் எடுத்து பிறகு இதுக்கு அமர்முடுகளை கண்டுபிடிப்போம். முதலாவது இயக்கம் BCக்கு V ஸ்கொயர் U ஸ்கொயர் பிளஸ் 2S பாய்க்கும். இப்போ VB வர்க்கம் எவ்வளவு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் உள்ள வேகம் VB வர்க்கம் போகிறேன். இது 0 தெரியும், ஆரம்பத்தில் வருகின்றாங்க. அப்போ கீழ்நோக்கி திசை பிளஸ் 2 G வழுக்குதுன்னு சொன்னால், இப்போ G எங்களுக்கு செய்யும் எந்த திசையில இருக்கும். ஆனால் இது இயங்கி வரப்போகுது. என்ன இயங்கி வரும்னு சொன்னால் கீழ்நோக்கிய திசையில் வருது. ஆகவே எங்களுக்கு என்ன நடக்க போகுது, இந்த திசையில் நாங்கள் ஜியை பார்த்தோம்னா G சைன் தீட்டான்னு வரும். இப்போ G சைன் தீட்டா இதில் L/2. நான் மொத்தமாக L எடுத்தேன், L/2 வரும். பிறகு இந்த இடத்துல எங்களுக்கு ரெண்டுக்கும் முடியல. அப்போ நான் இதை சுருக்கல இதை அப்படி திருப்பி யூஸ் பண்ணுவோம். ஒரு இயக்கம் எங்கிருந்து, ரைட், பியிலிருந்து A. இல்லைண்டா இதில் எப்படி போடணும், இதை சியிலிருந்து பிக்கு, பியிலிருந்து A. சரியா? ரைட். இப்போ நான் இதில் ஆர்முடு தான் கணிக்க போகிறேன். அப்போ எங்களுக்கு இதில் உள்ள வேகம் ஏன்ற வேகம் அப்படின்னா V ஸ்கொயர் சமன் U ஸ்கொயர் பிளஸ் 2AS. இந்த இடத்துல உள்ள இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் தான் இருக்கு எங்கள்கிட்ட 2G சைன் தீட்டா L/2. பிறகு இது தெரியாது, ஆர்முடுகள் எதுவும் காணல, இதையும் L/2 எடுக்கிறோம்.
ஆறுமுடு இல்லை அமர்முடுகள் தெரியும், எங்களுக்கு பூச்சியம் தானே தெரியும். இப்போ இதுலேருந்து நாங்கள் அமர்முடுகள் எடுக்க வலிக்கிறோம். எப்படின்னு சொன்னால் A7 எல்லாம் சுருக்குப்படும். சுருக்குப்பட்டா இங்கே இருக்க L/2 இங்கே இருக்கிற L/2 அப்படின்னு சொன்னால் மிச்சம் மிஞ்சிறது எங்களுக்கு 2 G sin θ மிஞ்சும். இல்லை இங்கே இருக்கிற L/2 வெட்டுப்படும், இங்கே இருக்கிற L/2 வெட்டுப்படும் இல்லையா? ஓகே, L/2 வெட்டுப்பட்டு அந்த 2 வெட்டுப்படும். அப்போ G sin θ மட்டும் ஏக்கு வரும். இதில் உள்ள ஆறுமுடுகளாக வரும். அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல வச்சு இதானே பி புள்ளியில் என்ன செய்ய, பி புள்ளியில கீழ் நோக்கி திசை, இந்த திசையில F சமனுமே எடுக்கிறேன். அதன்படி பார்த்தோம்னா இவர் என்ன செய்ய போறார், ரைட், அதுக்கு முன்னுக்கு இதை எடுப்போமே, சரி பிரச்சனையா, mg sin θ, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மைனஸ் f m, இதுதான் எங்களுக்கு தெரியும், இங்க கண்டிருக்கோம் g sin θ, சரிதானே? ரைட். இப்போ இதை பிரதியிட்டம் என்று சொல்லி சொன்னா இது போய் அங்கே சேர்ந்துடும், சேர்ந்தா வரும். இப்போ இதில் இது வந்து என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா அமர்முடுகள் தானே, அப்போ இது மைனஸ் வரும். அப்போ இங்கேயும் என்ன நடக்க போகுது, இந்த திசையில் நாங்கள் பார்க்கும்போது அமர்முடுகளுக்கு வாய்ப்போம். அப்போ இது மைனஸ் வரும், சரியா? ரைட். இப்போ இதுக்கு மைனஸ் வரும். அப்போ மைனஸ் எஃப் சமன் மைனஸ் 2 mg sin θ எடுக்கலாம். இந்த வெறுமனா மைனஸ் ஆயிடுவேர். அப்போ இது ரெண்டும் கூட்டப்பட்டு மைனஸ். ஆகவே எஃப் எங்களுக்கு என்னவா இருக்கும், 2 mg sin θவா இருக்கும். ஆனால் இந்த எஃப் வந்து மியூ ஆர் சமன் என் இது உராய்வு குணகம் 2 mg sin θன்னு சொல்லுவோம். இந்த ஆறு எப்போ காணும், ஆறு எது, இந்த மருதாக்கம். அப்போ மேல் நோக்கிய திசையில எஃப் சமன் எம்ஏ நான் பாவிச்சுனா இருந்தா மேல் நோக்கிய திசையில பாய்க்கிறேன். அப்போ ஆர் மைனஸ் எம்ஜி, இது சைன் தீட்டாண்டா இது கொஸ் தீட்டாங்கால. அப்போ எம்ஜி கொஸ் தீட்டா சமன் மேல் நோக்கிய திசையில ஆர் முதல் 0. அப்போ ஆர் வந்து என்னவா இருக்க போகுது, எம்ஜி கொஸ் தீட்டாவா இருக்கும். இப்போ இதை நேரடியா நாங்க இதுல பிரதியிட்டமா இருந்தா, பிரதியிட்டம்டா இந்த இடத்துல மியூக்கு பிறகு அந்த ஆறு இங்க போடலாம். நேரவே மியூ சமன் என்னவா இருக்கும், 2 mg sin θ இன் கீழ் ஆர் வரும். அப்ப நான் இதை அப்படியே எடுத்து நேர மியூக்கு விடை எடுக்க பார்க்கிறேன். மியூ சமன் 2 mg sin θ இன் கீழ் இந்த இருக்கு mg cos θன்னு சொல்றேன். அப்ப மியூ எங்களுக்கு என்னவா இருக்கும், இந்த இதெல்லாம் வெட்டுப்பட்டா 2 வெட்டுப்படும், இது tan θ, 2 tan θன்னு வரும், 2 tan θன்னு வரும். இப்ப விடை வந்து இதுக்கு இருக்குது, முதலாவது விடை இருக்குது. அப்ப விடை 1 இருக்கும். இதுக்கு விடை எத்தனாவதா இருக்கும், முதலாவது விடையாக இருக்கும்.